गाइस எல்லாருக்கும் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பங்களாதேஷ் பாகிஸ்தானை டெஸ்ட் மேட்ச்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டானுங்க மொத்தமா. ஓடிஐல பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன். டெஸ்ட் மேட்ச்ல போய் பண்ணியிருக்கானுங்க பாகிஸ்தானை. அதுவும் பாகிஸ்தான்ல வச்சு. பாகிஸ்தான் எல்லாம் அசிங்கப்படணும் இந்த மாதிரி மேட்டர்லாம் காதுல வரும்போது. போய் உங்க ஹோம் டவுன்ல போய் பங்களாதேஷ் அடிச்சிருக்கானுங்க. வேற ஏதாவது ஆஸ்திரேலியாவை அடிச்சானுங்க. பங்களாதேஷ்ட போய் தோத்துருக்கானுங்க இவனுங்க. காரணம் யாருன்னா அண்ணன் பாபர் அசாம் தான். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ருக்கு வருவோம். எதுக்கு இவன் சம்மந்த புண்டே இல்லாம பாகிஸ்தான் தோத்ததுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கானா? சம்மந்தம் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் தோத்துருக்கு. என்ன நடந்தாலும் நான் போடுவேன். நான் இன்னைக்கு போடுவேன், நாளைக்கு போடுவேன், நாளை கழிச்சு போடுவேன். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் போது போடுவேன், மென்டல் ஹெல்த் நல்லா இல்லாத போதும் போடுவேன். போடுறதுல கருணையே பார்க்கக்கூடாது. போடணும்னு நினைச்சா போட்டுருணும். கருணை பார்த்தா போட முடியாது. வீடியோவை சொன்னேன். ஸோ இந்த வீடியோ போடணும்னு இருந்தேன், போட்டுட்டேன். இதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆஸ்திரேலியாவை ஏதாவது ஒரு சின்ன டீம் அடிக்கணும். இந்த ஆப்கானிஸ்தான் எவனாவது அடிக்கணும். ஒரு 3 டெஸ்ட் வரணும். ஆஸ்திரேலியாவில் வச்சு ஆப்கானிஸ்தான் 3 மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா, ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்களா. நான்லாம் பேட் கமிங்ஸ் வீட்டு முன்னாடி போய் நின்றுவேன். சப்ஸ்கிரைபர் ஒரு 7 பேர் கூட்டு போயிட்டு பேட் கமிங்ஸ் வீட்டு முன்னாடி இருந்து ஒரு கூத்து போடுற கூத்துல ஏன்டா வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் இந்தியாவில் வச்சு அப்படின்ற ஃபீலிங் பேட் கமிங்ஸ்க்கு வரணும். அந்த அளவு ஒரு கூத்து போடணும். நடக்காது, அது தெரியும். ஸோ இப்போ பாகிஸ்தான் இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இந்த வண்டியில் இந்த பிரேக் ஒரு பிரச்சனை, இந்த ஆக்சிலரேட்டர் ஒன்று பிரச்சனை. இதை ரெண்டையும் மாற்றி வைக்கணும். இதை ஆக்சிலரேட்டர் ஆக்கணும், இதை பிரேக் ஆக்கணும். இதுதான் பிரச்சனை. இங்க என்னன்னா இவன் என்னன்னா ரன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஷஹீன் ஷாஃப்ரிடி. இங்க என்னன்னா நம்மளால பிரேக் போட்டு நின்றுறான். மேட்ச் நல்லா போச்சுன்னா நான் நிப்பாட்டுறேன்டா மேட்சை, நான் என்ன புண்டைக்கு இருக்கேன் அப்படின்னு நின்றுறான். அப்படியே பாபர் அசாம், த கிங் பாபர் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா. அதாவது எல்லா வீடியோலையும் என்ன ஒரு விராட் கோலி செஞ்சுரி வீடியோ இருக்கட்டும், ஒரு ஐபிஎல் ஒரு நார்மலா ஒரு போஸ்டா இருக்கட்டும், ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணுவான், maturity is when you realize Babar Azam is better than Virat Kohli. Maturity is when you realize Shaheen Shah Afridi is better than Jasprit Bumrah அப்படின்னு போட்டுட்டு இருப்பான். இந்த வீடியோல கமெண்ட் பண்றா நீ. இந்த வீடியோல கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாம் கிழிச்சு எடுக்கணும். பாபர் அசாம், ஜிம்பாபர், அதுவும் இல்லாம அந்த கமெண்ட்ரி இருக்கானுங்க பாருங்க, எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஃபேவரா தான் இருக்கான். த மைட்டி பாபர், த கிங் பாபர். பாபர் அசாம் உள்ள வரும் போதே நினைச்சேன் பாபர் அசாம் தான் இவங்களுக்கு ஈஸியான விக்கெட்டா இருக்க போகுது பங்களாதேஷ்க்கு. மத்த எல்லாரும் தான் கஷ்டமா இருக்க போறானுங்க. இந்த ரிஸ்வான் இவனுங்கெல்லாம் தான். இந்த கமெண்ட்ரி இந்த பாகிஸ்தான்ல நடந்தாலே போதும், உடனே பில்டப். பாபர் அசாம் அவுட் பண்ணிட்டு த மைட்டி பாபர் அசாம், ஐயோ பாபர், அவர் நின்று இருந்தா இடத்தையே மாத்திருப்பா. என்னடா இடத்த மாத்தினா பாபர் அசாம், என்ன இடத்த மாத்தினா. ஷஹீன் ஷாஃப்ரிடி அதுக்கு மேல ஏதோ ஒரு 10 விக்கெட் எடுத்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்றாங்க. ரன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஏக்கர் கணக்குல. நான் ஒன்று கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணதுல கண்டுபிடிச்சது இந்த 2 விஷயம்தான். எதுக்கு ஹாரிஸ் ராஃப் ஒழுங்கா விளையாடலை அண்ட் ஷஹீன் ஷாஃப்ரிடி ஒழுங்கா விளையாடலன்னா 2 பேரும் மேரேஜுக்கு அப்புறம் ஒழுங்கா விளையாடவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? சீமன் ரிட்டன்ஷனும் நோ ஃபேப்பும் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு தெரியுது. டிசிப்ளின் இல்லாட்டி ஒரு மயிரும் வராது. ஸோ இதுதான் ஒரு டைம்ல ஷஹீன் ஷாஃப்ரிடி அப்படிமானுங்க. ஹாரிஸ் ராஃப், ஐயோ ஹாரிஸ் ராஃப் பேஸ் இப்படி போட்டா போதும் பயந்துருவானுங்க அப்படின்னு வந்து அவ்வளவுதான். எப்ப கல்யாணம் பண்ணாங்களோ when they got married they got fucked up, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இங்க இன்னொருத்தர் இருக்காரு, அந்த பிரேக் மிஸ்டர் பாபர் அசாம் இருக்காரு. பாபர் அசாமோட பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. வெறும் 29 years old தான். 29 years old தான். பாபர் அசாமுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, மென்டல் பிரேக் தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா ரொம்ப வந்து டாப்ல இருக்கும்போது லைட்டா ஒரு டாப்லனா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு கிளுகிழுப்பு வரும். அதுதான் நடந்திருக்கு இப்போ பாபர் அசாமுக்கு. விராட் கோலிக்கு நடந்துச்சு தெரியுமா அந்த லாக்டவுன்ல, அந்த ஏசியா கப்புக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்போம். அதாவது நான் வந்து சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருக்கேன், அது ஒரு பிரேக்கே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால என்னால் விளையாடவே முடியலை அப்படிமா. எனக்கும் கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல. ஒரு டைம் நான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றீங்கன்னா தெரியும், டெய்லி வீடியோ போட்டுட்டு இருப்பேன். டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோ. இந்த ஐபிஎல் டைம்னா கருணையே இல்லாமல் போட்டுட்டு இருப்பேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்லயே என்னமோ 35 வீடியோஸோ 30 வீடியோவோ கிட்ட போட்டேன். அவ்வளோ பேஸ்ல போட்டேன். இப்போ பாருங்க 75 டேஸ்ல 15 வீடியோ தான் போட்டிருக்கேன் நான். அந்த அளவு இருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மட்டும் முடியட்டும், வீடியோ டெய்லி வருங்க. எனக்கு புரியுது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறது, வீடியோ போடியா வாரத்துக்கு 2-3 போடுறியா, போட்டு தொலையான்னு. புரியுது, எனக்கு புரியுது. இங்கேயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சிட்டுன்னு வைங்களேன், வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லாம் பாருங்க, சாம்பியன்ஸ் டிராஃபி, ஐபிஎல்லாம் டெய்லி வீடியோ தான். அதெல்லாம் நான் போட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் டீல் பண்ண முடியுது. அதெல்லாம் டீல் பண்ணி முடிச்சுட்டேன்னு வைங்களேன், வீடியோ தாறுமாறா வரும்.
தாறுமாறா வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம கிரிக்கெட்ல லைவ்ல கூட வீடியோ நான் போடுறேன். மேட்ச் நடக்கும்போது நீங்க லைவ்லயே வந்து நானும் மேட்ச் பார்ப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே மேட்ச் பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மேட்ருக்கு வரும். பாபர் அசாமுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் மென்டல் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு பாபர் அசாம் வந்து நல்லா பண்ணலாம். ஷஹீன் அஃப்ரிடியோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஏஜ் கம்மி தான் ஷஹீன் அஃப்ரிடிக்குன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி, 25 சம்திங் தான் ஷஹீன் அஃப்ரிடியோட ஏஜ்லாம். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பெட்டர் பவுலராக தான் வரணும், வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ மேட்ச்சுக்கு வரும். மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் உண்மையிலே பாகிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்கன்னு நினச்சேன். எப்போ ரிஸ்வானும் அந்த ஷக்கீரும் செஞ்சுரி அடிச்சானுங்க, கிட்டத்தட்ட 140+ அடிச்சிட்டாங்க. ஷக்கீர் வந்து ஒரு 141 அடிச்சான், ரிஸ்வான் வந்து ஒரு 170+ அடிச்சிட்டான். இப்படி அடிக்கும் போதே அவ்வளோதான், பங்களாதேஷ் வந்து பயந்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா பங்களாதேஷ் அப்படிப்பட்ட டீம் தான், நல்லா விளையாடுவாங்க. லைட்டா ஒரு ஆப்போனன்ட் வந்து பயம் காட்டிட்டா அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க, நம்மளால முடியாது அப்படின்னு. நான் அப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அங்க முஷ்ஃபிகுர் ரஹீம்னு ஒருத்தன் இருக்கான். அதாவது எனக்கு முஷ்ஃபிகுர் ரஹீமை பார்த்தாலே அப்படியே வரும். முன்னாடிலாம் டென்ஷன் ஆவேன். முஷ்ஃபிகுர் ரஹீம் பேட்டிங் வந்து இப்படி நின்னாலே விராட் கோலியும் ஸ்கிரீன்ல டென்ஷன் ஆவான், நானும் இங்க டென்ஷன் ஆவேன். ஏன்னு தெரியல, பார்த்தாலே டென்ஷன் ஆகும்டா எனக்கு. அப்படியே ஸ்கிரீன்ல இப்படி வந்து இப்படி கிளவுஸை மாட்டோம், அப்படியே டிவியில ஏறி குதிச்சிடலாம் போல இருக்கும். கோலிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். கோலி மட்டும் அங்கே கேமரா எதுவும் இல்லாட்டி ஏறி குதிச்சிருவான், எனக்கு தெரியும். ஸோ இதுதான் அங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா 191 ரன்னு சூப்பராக விளாண்டான். 200 அடிக்கல, 200 மட்டும் அடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்ல சட்டை இங்கிலிஷ்டு சூவி பண்ணியிருப்பான், அதெல்லாம் கண்ட கருமத்தை பண்ணியிருப்பான். முஷ்ஃபிகுர் ரஹீம் மேல எனக்கு கண்ட நம்பிக்கைகள் இருக்கு. பட் அவன் 100 போட்டதுக்கு அந்த இழுப்பு இழுத்தான். 191ல அவுட் ஆயிட்டான். அவன் அடிச்சதுனால தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க. செமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சது. 2வது டெஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, பாகிஸ்தான் ரொம்ப ஆவரேஜா விளையாண்டாங்க. லிட்டன் தாஸ் நின்றுட்டான். பங்களாதேஷ் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் மொக்கையா தான் விளையாண்டாங்க. லிட்டன் தாஸ் வந்து நின்றுட்டான். லிட்டன் தாஸை பத்தி நான் சொல்லிடுறேன். லிட்டன் தாஸ் வந்து செம பிளேயர். அவன் ஆடுற ஷாட்லாம் அநியாயத்துக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ்ல வந்து ஒரு சரியான பிளேயர்லாம் லிட்டன் தாஸும் நான் சொல்லுவேன். லிட்டன் தாஸோடைய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் இருக்கவே மாட்டேங்குது. ஒன்று நல்லா விளையாடுறான், சூப்பரா விளையாடுறான், அடிக்கிற ஷாட்லாம் நல்லா இருக்கும், நல்லா அட்டாக்கிங் ஆடுவான். நம்மளோட கூட அந்த 2022 T20 வேர்ல்ட் கப்ல அவன் செமையா விளையாடுவான். அவன் நின்று தான் நம்ம அந்த மேட்ச் தோத்துருப்போம். ஏதோ மழை பெஞ்சு டிஎல்எஸ் மெத்தடு அப்படி இப்படின்னு வந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம் லைட்டா. இல்லாட்டா லிட்டன் தாஸ் வந்து அந்த மேட்ச் நம்மளை கொண்டிருப்பான். இதுதான் நடக்கும். லிட்டன் தாஸும் செஞ்சுரி போட்டான், சூப்பரா இருந்துச்சு. அவன் கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தானா சூப்பரா வருவான் தாஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம சகிப் அல் ஹசன். சகிப் அல் ஹசனுக்கு என்ன பிரச்சனை மண்டையில ஓடுன்னு தெரியல. நான் சகிப் அல் ஹசனை பத்தி அந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பார்லிமெண்ட் ஏதோ ஒரு டீம்ல இருக்கா, பொலிட்டிக்கல் டீம்ல, அதுல வந்து ஏதோ மர்டர் நடந்திருக்கு, அதுல சகிப் அல் ஹசன் அந்த குரூப்ல இருக்கான் அப்படி இப்படின்றாங்க. சகிப் அல் ஹசனுக்கு என்ன பிரச்சனை மண்டையில ஓடுன்னு இல்லை. விட்டா ரிஸ்வான் மண்டையை உடைச்சிருப்பான் பாலால. அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பவுலிங் போட வருவான், தூக்கி எறிஞ்சிருவான். என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆதி காலத்துல இருந்து சகிப் அல் ஹசனை பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருப்பான்பா, திடீர்னு பேய் பிடிச்சிரும். திடீர்னு பேய் பிடிச்சி எங்க இருந்தாலும் எவனையாவது போட்டு திட்டிட்டு இருப்பான். அப்படி இல்லாட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்களா, நான் சும்மா அடிச்சேன் அப்படிமா. அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் சகிப் அல் ஹசன். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் எனக்கு பார்க்க அநியாயத்துக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்து. இந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸை பார்க்கும் போதுதான் இப்பதான் புரியுது. அந்த கமெண்ட்லாம் ஒருத்தன் போடுவான் தெரியுமா, மெச்சூரிட்டி இஸ் வென் யூ ரியலைஸ் பாபர் அசாம் இஸ் பெட்டர் தென் விராட் கோலி. அப்படிலாம் ஒருத்தன் எல்லா கமெண்ட்லயும் போட்டுட்டு இருப்பான் தெரியுமா. அவன்லாம் மக்கு கூதின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவனுங்க ஃபேன்ஸ் அப்படிதான் இருக்கானுங்க. அவனுங்க தோக்க போறானுங்க, பங்களாதேஷோட தோக்க போறானுங்க. இது ஒரு பெரிய அசிங்கம். ஆனாலும் பாகிஸ்தான் 4 அடிச்சா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இதனா கொன்றுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு பிளேயர் எல்லாம் உள்ள வந்து இப்ப இருக்கிற இந்தியன் ஃபேன்ஸ் தெரியல. இப்ப இருக்கிற இந்தியன் ஃபேன்ஸ்னா சில்லியா இருப்பானுங்க. வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க, இந்தியா வேர்ல்ட் கப் தோக்குது எல்லாரும் போடுறானுங்க. பட் they still won our hearts. RCB தோக்கும், but they still won our hearts. CSK தோக்கும், but they still won our hearts. பூலு பழைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இப்போ பாருங்கடா. இந்த 1996ல உள்ளவனுங்கண்ணா, 1996ல இந்த ஸ்டேடியம்ல எரிக்கிறது கேட்டா அது ஒரு தப்பு, ஸ்டேடியம்ல எரிக்கிறது ஒரு கெட்டது தானே அப்படிம்பீங்க. இதுதான்டா மேஸ்குலின் ஃபேன்ஸு. 2019 வரை நல்லா இருந்துச்சுடா கிரிக்கெட்டே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ அந்த லாக்டவுன் வந்துச்சோ கிரிக்கெட்டும் சரி, வேர்ல்டும் சரி, லைஃபும் சரி, எல்லாம் வித்தியாசம் ஆயிட்டு. கிரிக்கெட் வந்து பேட்டிங் பிச்சுக்கு ஃபேவர் ஆயிட்டு, பவுலர்ஸ்லாம் பாவம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் இருக்கு. 2023 வேர்ல்ட் கப்பும் சரி, எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக தான் இருக்கு. ஏதோ வந்து 2024 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் வந்து காப்பாத்திருச்சு. அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு. இப்போ நடந்துச்சு அந்த T20 வேர்ல்ட் கப், அதுல இந்தியா ஜெயிச்சது ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த பாகிஸ்தான் கதை முடிஞ்சு, பாகிஸ்தான் பரீடு, இவனுங்க கதை முடிஞ்சு. பாபர் அசாம் கதெல்லாம், பாபர் அசாம் கொஞ்சம் மென்டல் பிரேக். இந்த எல்லா பிளேயருக்கும் கொஞ்சம் மென்டல் பிரேக் வரும். பார்த்து ஆடணும். என்னதான் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி சொல்லிடுறேன்.
நிறைய பேர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வந்து பாகிஸ்தான்ல போய் ஆடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. சேஃப்டி ரீசன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் சொல்றீங்க இந்தியா வந்து பாகிஸ்தான்ல போய் விளையாடக்கூடாதுன்னு. என்னை பொறுத்தவரை பர்சனலா நான் வந்து பாகிஸ்தான்ல போய் விளையாடணும் அப்படிம்பேன். சேஃப்டி அதெல்லாம் ஓகே தான். என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான்ல போய் இந்தியா ஆடணும், எனக்கு அதை பார்க்கணும். ஏன்னா எப்ப எங்க இந்தியா விளையாண்டாலும் இந்தியாவுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. பாகிஸ்தான்ல போனா கண்டிப்பா இந்தியா ஃபேன்ஸ் இருக்காது, ஃபுல்லா பாகிஸ்தான் ஃபேன்ஸா தான் இருக்கும். அதை நான் பார்க்கணும். இந்தியா வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு க்ரௌட் இருக்கும் போது எப்படி பேட் பண்றாங்க நான் பார்க்கணும். அந்த வைப்பை நினைச்சு பாருங்களேன். இத்தனை நாள் வந்து எல்லாருக்கும் இந்தியா வந்தாலே க்ரௌடு கத்தும், கோலி வந்தாலே க்ரௌடு கத்துவானுங்க. அதே இது ஒரு பாகிஸ்தான்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கிடக்கு, விராட் கோலி வர்றான், க்ரௌடு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பூ பண்ணுவானுங்களா என்ன பண்ணுவானுங்க, எனக்கு அது பார்க்கணும் கைஸ். பட் சேஃப்டிலாம் எனக்கு புரியுது, நான் அதை பத்திலாம் கவலைப்பட போறது இல்லை. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மேஸ்குலனா போறேன். இந்தியா அங்கே போய் விளையாடணும், சில்லி ரீசன் சொல்லாதீங்க, இந்தியா போய் விளையாடுவானுங்க. திருப்பி இந்தியாவில் கொண்டு வந்து வச்சிடாதீங்கடா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. வேர்ல்ட் கப் தான் நடந்துச்சு இல்லை, பாகிஸ்தான்ல போய் ஒன்று நடக்கட்டும். பல வருஷம் அவனுக்கு தான் லாஸ்ட் டைம் ஜெயிச்சானுங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி, நம்மள தான் அடிச்சானுங்க. அவனுங்களே வந்து இதை ஹோஸ்ட் பண்ணட்டும், அதுதான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வருது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கண்டென்ட்டே இல்லாமல் போட்டுட்டு இருக்கேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கு. போடணும்னு போட்டுட்டு இருக்கேன், சொன்னேன் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ மேட்ருக்கு வரேன். பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வருது. அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக வரானுங்க பங்களாதேஷ். இந்தியா வந்து பார்த்து விளையாடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்கு, போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்கே. விராட் கோலி அந்த 50th செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் ஒழுங்காக விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா விராட் கோலியை? விராட் கோலி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ரொனால்டோ வைப் வருது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் அப்படிதான், பிரைமில் இருக்கும்போது பயங்கரமாக இருந்தான். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டான். அதே மாதிரி தான் விராட் கோலி இருக்கு எனக்கு. அந்த 50th செஞ்சுரி அப்போ தான் விராட் கோலி வந்து அவனுடைய பெரிய மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ண, சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங். வாங்கரே ஸ்டேடியம், சச்சின் இருக்கான், பெக்காம் இருக்கான், ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் கப் செமிஃபைனல், ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். சமியோட 7 விக்கெட் ஹால்ஸ், ரேஸ் ஐயர் செஞ்சுரி, ரோஹித் சர்மாவோட கிராஷிங் ஓப்பனிங், சுமன் கில்லோட ஒரு 80, அவனுடைய 50th செஞ்சுரி. அதுக்கப்புறம் டேரல் மிச்சரோட 130, கேன் வில்லியம்சன் 69. இந்த மாதிரி நிறைய மேட்டர் நடந்துச்சு. ஒருவேளை இதுக்கப்புறம் விராட் கோலி வந்து அந்த லைட்டா அந்த ஃபயர் போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா சில பேருக்கு இருக்கும், அசால்ட்டா நம்ம சொல்லிடலாம் விராட் கோலி ஒரு 100 செஞ்சுரி போட்டா நல்லா இருக்கும். அவனுக்கும் லைஃப் இருக்கு, நிறைய ப்ரெஷர் இருக்கும். விராட் கோலி வந்து ப்ரெஷரை வந்து அவன் மேலேயே அவன் போட்டுக்கிற ஒரு பிளேயர் தான். மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. பட் கோலிலாம் அப்படி இல்லை. ரோஹித் சர்மாலாம் பாருங்களேன், ரோஹித் சர்மா என்னைக்காவது ஃபார்ம் கீழே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரோஹித் சர்மாக்கு இது ஒரு வாட்டி கூட லைட்டாக ஃபார்ம் கீழெல்லாம் போனதில்லை. என்ன லைட்டாக அந்த கோவிட் டைமில் இருந்துச்சு. பட் ரோஹித் சர்மா எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சியான பிளேயர் தான். ஒன்று ரெண்டு மேட்ச் அடிக்கல, 3வது மேட்ச் ஒரு செஞ்சுரி போட்டு முடிச்சிருவான். பட் விராட் கோலி லைட்டாக ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு விளையாடுறது. கொஞ்சம் T20 வேர்ல்டு கப் கூட சொதப்பலாம், பட் ஃபைனல் அடிச்சிட்டான். பட் இருந்தாலும் அது பழைய விராட் கோலி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலாக நான் தோணுச்சு, அதனால சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து விராட் கோலி வந்துட்டு 2028 ஒலிம்பிக்லலாம் விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் விராட் கோலி விளையாடுறதா நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் அது வந்து நினைக்கவே மாட்டேன். விராட் கோலியோட ஏஜ் என்ன இருக்கும்? நீங்கள் டோனி விளையாடுறத வச்சு யோசிக்கலாம். டோனியே வந்து கஷ்டப்பட்டு தான் லாஸ்ட் வராரு. அவரே பவுலர்ஸை மேலே விட்டுட்டு அவர் லேட்டாக வராரு. அப்போ பார்த்துக்கோங்க. விராட் கோலி வந்து ஒன் டவுன் பிளேயர், ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர், மேலே விளையாடுற பிளேயர். அதுவும் இல்லாமல் விராட் கோலி ஒரு நல்ல ஃபீல்டர் வேற. டோனி வந்து விக்கெட் கீப்பர், ஸ்டெம்பு பக்கத்துலேயே இருக்கணும். விராட் கோலி ஓடணும் நிறையா. அது மட்டும் இல்லை, ஐசைட்டும் நிறைய ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா விராட் கோலி கண்ணாடி போட்டு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியோட கடைசி வேர்ல்டு கப் வந்து 2027 வேர்ல்டு கப்பாக தான் இருக்கும். அது முடிச்சோன்னா அப்படியே ரிட்டையர் ஆகிறதா தான் இருக்கும். ரோஹித் சர்மாக்கு எனக்கு என்ன தெரியல. ரோஹித் சர்மா ஃபிசிக்கை வச்சு நான் சொல்ல போனால் மேக்ஸிமம் 2027 வேர்ல்டு கப் விளாடலாம். இல்லை வந்து ரோஹித் சர்மா வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை சட்டனா நான் வந்து இனிமேல் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். எல்லாரும் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கௌதம் கம்பீரோடைய கோச்சிங் மேலே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் அந்த போன ஸ்ரீலங்கா வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். ஏன் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா சிம்பிளானது தான். கௌதம் கம்பீர் வந்து ஒரு T20 நல்ல கோச், IPL கோச், டெஸ்ட் மேட்ச்ல கிடையாது. கௌதம் கம்பீர் ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயரா அவ்வளோக்கு இல்லை. கௌதம் கம்பீர் ஃபாரின் பிச்சில் நல்லா விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. இது வேற ஃபாரின் பிச்சில் கௌதம் கம்பீர் டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டு பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு கோச் யார் இருந்தாருன்னா டிராவிட் இருந்தாரு. பயங்கரமான ஒரு கோச். டெஸ்ட் மேட்சை பத்தி ஃபிங்கர் டிப்ல தெரியும். ஒரு பேஷன்ஸான ஆளு, அதனால நம்ம டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டோம்.
இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வர வருது ஆஸ்திரேலியாவில் வச்சு. எப்படி கௌதம் கம்பீர் வந்து இதை கொண்டு போறாரு எனக்கு தெரியல. நம்ம தெரியாம வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டோமா என்னன்னு தெரியல. கௌதம் கம்பீர் வந்து கோவப்படுறாரு, அவரோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஸ்டட் மாதிரி பார்த்துருக்காரு, சிக்மா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாம அப்படி சொல்றோமா எனக்கு தெரியல. இப்பெல்லாம் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமும் நம்ம மீம்ஸ் போடுறத வச்சுதான் நம்ம வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் பார்க்குற பார்வை பயங்கரமா இருக்கு, இவர் பார்க்கறது பயங்கரமா இருக்கு, இவர் தான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். தெரில, நம்ம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்றோம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது லைட்டா. பாப்போம் இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த டெஸ்ட் சீரீஸ்ல கண்டுபிடிச்சோம். இந்த இவ்வளோ ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு அப்புறமா. இதை வந்து திங்க் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும் கம்பீருக்கும் சரி மற்ற கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் சரி. இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்ல நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் இந்தியா வந்து இனிமேல் எப்படி ஆக போகுது. ஒருவேளை இந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல இந்தியா சொதப்பிட்டாங்கன்னா கோச்சை உடனே மாத்திடும். எனக்கு அதுதான் எனக்கு பார்க்க தோணுது. நீங்க திருப்பியும் பார்த்துட்டு இல்ல சான்ஸ் கொடுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது கம்பீர் அந்த இறக்கி விட்டதுல. மேபி குட் கோச்சா கூட இருக்கலாம், மேபி ஹி மேபி குட் கோச், பட் ஐ ஃபீல் லைக் அப்படியே வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச்சா இருந்தாலும் முன்னாடியே வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு லக்னோக்கு தான் கோச்சா இருந்தாரு. அப்போ அவங்க கப்லாம் எதுவுமே அடிக்கல. இப்பதான் அவர் கப் அடிச்சிருக்காரு. இப்ப கொல்கட்டா ஒரு ஸ்ட்ராங்கான டீம், நல்ல டீம் வச்சு அவரால் தான் கப் அடிச்சாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல கேப்டன்சி தான். ஸ்ரேயஸ் ஐயரையும் நான் வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து பொதுவாக சொல்றேன் என்னை பொறுத்தவரை. பார்ப்போம் இந்த சீரீஸ்ல தெரிஞ்சிருங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இந்தியா எப்படி விளையாடுறாங்களோ அந்த விளையாடுறத வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ பிரெண்டன் மெக்கலம் வந்து உள்ள இருக்கும் போது பாஸ் பால்னு ஒன்று வந்துச்சு. அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒஸ்ட் ஆயிட்டு. டெஸ்ட் மேட்ச் மாதிரி லேண்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். பட் பாஸ் பால் எப்படி இருக்குன்னா வந்தோடனே அட்டாக் பண்ணி ஆடுறது தான் பாஸ் பாலோட இது. பிரெண்டன் மெக்கலம் ஸ்டைல் தான், வந்தோடனே ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டு ஆடுறது இதுதான் பாஸ் பால். வந்தோடனே ப்ரெஷர் போடுறது. இது வந்து இந்தியாவில் வேகலை. இந்த பருப்பு நம்மளோட விளையாடும் போது வேகலை பருப்பு, நம்ம அடிச்சு நொறுக்கிட்டோம் இந்தியாவில் வச்சு. ஸோ நிறைய இது நடக்குது. இன்னொரு மேட்ரு என்னன்னா ஜோ ரூட் வந்து 34 செஞ்சுரி அடிச்சிருக்கான். சரியானது. நான் பார்த்தேன் இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்லாம் ஒரு மேட்ச்ல 2 செஞ்சுரி அடிச்சு 34 வந்துட்டான். லைட்டா ஸ்மித்தும் விராட் கோலியும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருக்கு டெஸ்ட்ல. விராட் கோலி டெஸ்ட் வந்து பல மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இங்கிலாந்து சீரீஸும் வரவே இல்லை. ஸ்மித் மேல அநியாயத்துக்கு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா ஸ்மித் தான் ஓப்பனிங் விளையாடணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். டேவிட் வார்னர் இல்லை, பெரிய ப்ரெஷர் இருக்கு. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் சச்சினோட ரெக்கார்டை யாரு பீட் பண்ண போறா அப்படின்னா அது ஜோ ரூட்டா தான் இருக்கு. ஏன்னா பேஷன்ஸ். ஜோ ரூட் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சனும் அந்த மாதிரி விளையாடு பூ போல விளையாண்டுட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ரன் வந்துகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வந்து ஜோ ரூட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஏதோ ஜோ ரூட் வந்துட்டு சச்சின் ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கான்னு. விராட் கோலி பீட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ல சான்ஸே இல்லை. விராட் கோலி 20 செஞ்சுரி போட போறான்னு நினைக்கிறீங்களா? 20 செஞ்சுரி இந்த 4 வருஷத்துல ரொம்ப கஷ்டம். ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டியதா இருக்கும். விராட் கோலி ஒருவேளை இந்த 100 செஞ்சுரியை நான் பீட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா அவனோட லைஃப்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபேமிலிலையும் சரி நிறைய இது இருக்கும். ஹி இஸ் அ ஃபேமிலி மேன் ரைட் நவ். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு டேக் த பிக் ஸ்டெப். ஸோ அதான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அந்த மாதிரி பெரிய ஸ்டெப் எடுக்க போறான்னா எனக்கு தெரியல. மேபி 100 செஞ்சுரி போட நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு டெஸ்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செஞ்சுரி இல்லை ஓடிஐல ஒரு 15 செஞ்சுரி போட்டு அப்படி கூட 100 ரெக்கார்ட்ஸ் வந்து 100 செஞ்சுரி போட்டு பீட் பண்ணலாம். பட் டெஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி 50 போடுறது ரொம்ப கஷ்டம். 50 செஞ்சுரி போடுறது ரொம்ப கஷ்டம். அது நிறைய எனர்ஜி எடுத்துரும் கைஸ். நிறைய ப்ரெஷர் போடணும். விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு சில்லான பிளேயரும் கிடையாது. வந்தோன்னு இப்படி கேமுக்கு ஏற்ற ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேயர்லாம் கிடையாது. மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும். நான் இப்படி பண்ணணும், நான் இந்த இது பண்ணணும், அந்த மாதிரி உள்ள ஆளு. லைட்டா ரொனால்டோ மாதிரி தான். மெஸ்ஸி மாதிரி கிடையாது. மெஸ்ஸி வந்து டைரக்டா அந்த ஸ்கில் இருக்கும், இந்த நேச்சர் டேலண்ட் இருக்கும் மெஸ்ஸிக்கு. ரோஹித் சர்மாவுக்கு அதே மாதிரி தான். இந்த நேச்சுரல் பேட் ஸ்விங் இருக்கும். என்னதான் வந்து விராட் கோலி வந்து பெரிய பிளேயரா இருந்தாலும் ரோஹித் சர்மா பேட் ஸ்விங் வந்து சூப்பரா இருக்கும். ரோஹித் சர்மா அடிக்கிற ஷாட்லாம் செம்ம ஸ்டைலா இருக்கும். என்னதான் தொப்பை வச்சு பெப்பரமேன் இருந்தாலும். ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ இந்த வர்ற இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க, கௌதம் கம்பீர் வந்து உங்களுக்கு பார்க்க உண்மையிலே ஒரு நல்ல கோச் மாதிரி தெரியுதா, இல்லை இந்த பங்களாதேஷ் சீரீஸ் வச்சு டிசைட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை விராட் கோலி வந்துட்டு உண்மையிலே வந்து 100 செஞ்சுரி தாண்டிடுவாரு, இல்லை 50 ஹாஃப் செஞ்சுரிஸ் தாண்டிடுவாரா டெஸ்ட்ல? 50 ஹாஃப் செஞ்சுரின்ற பாருங்க, 50 செஞ்சுரிஸை டெஸ்ட்ல போட்டுருவாரா, சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து 2027 வேர்ல்ட் கப்ல ஆடுவார்னு நினைக்கிறீங்களா? நான் 2027 வேர்ல்ட் கப்னால ஆடுவார் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியே இருந்தாலும் அமைச்சிருவாங்க. விராட் கோலி இப்பவே அமைக்க வந்து ரெடியா தான் இருந்தாங்க. அந்த T20 வேர்ல்ட் கப்ல எதுக்கு போடணும், இஷான் கிஷனை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. எதுக்கோ விராட் கோலி பிடிச்சு உட்கார வச்சாங்க. பட் நல்ல வேலை விராட் கோலி இருந்தான்ப்பா. ஃபைனல் அடிச்சது விராட் கோலி தான்.
ஸோ அதனால் நான் வந்து விராட் கோலி அடிப்பான்னு தான் போடுறேன். பட் சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். அண்ணன் பாபர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து வரும். நான் போட ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கே தெரியும், சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். வீடியோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், நாக்கு ஒரு மாதிரி ஒழுங்காக பேசும் போதே நாக்கு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் நான் வந்து க்ளீனாக போடுவேன் வீடியோ போடும்போது. இப்போ சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த பாகிஸ்தான் தோத்ததை பற்றி பேசியே ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். இந்த வீடியோவே நான் அதுக்கு தான் போட்டேன். பாகிஸ்தானை பற்றி நான் பேசியே ஆகணும், பாபர் அசாமை பற்றி நான் பேசியே ஆகணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பங்களாதேஷ் மேட்சுக்கும் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எவனாவது உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தேன்னா அவனுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Okay guys, see another video and remember it, always be on top. Cheers.